குட்டீஸ், என்னடா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்க போல. சரிடா, பத்திரமா போயிட்டு வாங்க. நல்லா படிக்கணும் சரியா? ஆனால் அந்த போகிறப்ப அந்த லஞ்ச் பேக் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை மட்டும் கொஞ்சம் வச்சுட்டு போயிருங்கடா ப்ளீஸ்டா. பேக் மட்டும் எடுத்துகிட்டு போங்கடா. டே சொல்கிறத கேளுங்கடா. அந்த லஞ்ச் பேக் மட்டும் வச்சுட்டு போங்கடா. ஏதாவது ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு. அப்படி இல்லைனா அந்த லஞ்ச் பேக் எடுத்து காமிச்சிட்டா போங்கடா, அதில் என்ன வச்சுருக்கீங்கன்ட்டு. நான் ஒரு ஐடியா வருவேன்ல இன்றைக்கி என்ன உங்கள் வீட்டில் சமைச்சாங்க அப்படின்ட்டு. நானும் காலையிலேருந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்டா. உங்கள் லஞ்ச் பேக்காவது காமிச்சிட்டு போங்கடா, என்ன வச்சுருக்கீங்கன்னு. ப்ளீஸ்டா. டே சாப்பாடை காமிக்கிட்டே பரவாயில்லடா, அதில் உள்ள ஸ்நாக்ஸ் ஐட்டமாவது எடுத்து போடுங்கடா. எனக்கு ஸ்நாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும்ல. என்னடா நம்மளோட பேசிகிட்டே இருக்கேன், கண்டுக்கவே மாட்டேறீங்க. என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பிளேஸை மாற்றிக்கலாம். இல்லைன்னு என்னடா பேசிகிட்டு இருக்கோம், யாரா அது? இந்த கொசு தொல்லை தாங்க முடியல பாருங்கள். அதுக்கு தான் நான் அன்றைக்கே சொன்னேன் ஒரு கொசு ஊற்றி கொடுத்துருவீங்கன்னு. கேட்குறீங்களா? என்னடா பேசிகிட்டு இருக்கும்போதே கிளம்பி போயிட்டீங்க. இங்கே பாருங்கள், போயிட்டாங்க. லஞ்ச் பேக்கையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறது போங்க. சரி நீ வீடியோ எடுத்தது போதும். உள்ளே போயிட்டு அந்த ஸ்நாக்ஸ் கொஞ்சம் மீதி வச்சுருப்பீங்களா, அதை ஏதாவது எடுத்துகிட்டு வந்து தாங்களேன். கவர் சத்தம் கேட்குது. ஸ்நாக்ஸ் எடுக்கிறாங்க போல். நமக்கு தான் ஏதோ கருக்கு முருகுன்னு சவுண்டு கேட்குது. இன்றைக்கி ஒரு வெட்டிட வேண்டியதான். அப்பாடா, நல்லா இருக்குடா. அப்பளம் மாதிரி இருக்குது. நல்ல ஸ்நாக்ஸாக இருக்குது. இது எந்த கடையில் வாங்கினீங்க? நல்லா பசியில் இருக்கும்போது மாதிரி நொறுக்கு தண்ணி சாப்பிட்றது என்ன ஒரு சுகம் தெரியுமா? அதுவும் கருக்கு முருகுன்னு சாப்பிட்றது நம்ம பல்லுக்கு நல்லா இருக்குப்பா. சரி, அவங்க தான் லஞ்ச் என்னென்னு காமிக்க மாட்டேன்ட்டாங்க. நான் வரேன், லஞ்சுக்கு வரேன் சரியா? இப்போதைக்கு இந்த ஸ்நாக்ஸ் மட்டும் போதும். ரொம்ப டயர்டாக இருக்குது. சாப்பிட்டு கிளம்புவோம். நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம பொழப்ப பார்ப்போம். பனி அதிகமாக இருக்கா, கொஞ்சம் குளிர் மாதிரி இருக்குது. சரி, இங்கே தான் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்குள்ள கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு போவோம். மீன் இறாலுலாம் சவுண்டு கேட்குது. இவங்க வேறு நம்ம பசியில் இருக்கும் போது தான் மீன் இறால் எடுத்துகிட்டு போகிறானுங்க. லஞ்சுக்கு ஏதாவது மீன் இறால் வாங்குறது.